Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரிஜைசிங் அனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மாங்கா தான். ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, அதுக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால என்னால் போட முடியலை, ரொம்ப சாரி. ஸோ இப்போ நம்ம சாப்டர்க்குள்ளே போகலாமா? ஸோ இந்த மாங்காவோட ஸ்டார்டிங்லேயே ரென்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான் என்னாச்சு அப்படின்ட்டு. ஏன்னா போன மாங்காவோட எண்டிங்லேயே ரென் விழுந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருப்பான். இல்லை எதுவும் இல்லை, ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா எதுவும் இல்லையா, உன்னோட பெட்டில் இருந்தால் கீழே விழுந்தா அப்படின்ட்டு இவன் ஆனதையே பார்த்துட்ருக்கேன். அந்தளவுக்குலாம் இல்லைப்பா. அம்மா நீ தான் லீவ் எடுத்தல, ஏன் சீக்கிரமாக வந்தான்னு கேட்குறான். ஏன்னா இவன் ஃப்ரெண்ட் இல்லாமல் இவன் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தான் சென்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ரொமான்ஸ் கூட பண்ணணும்னு தான் அவன் பிளான் போட்டிருந்தான் போல். அது எல்லாத்தையும் நம்ம ரென்னோட ஃப்ரெண்ட் சடனாக கலாப்ஸ் பண்ணிட்டான். நீ வேற திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணாத, என்னோட பாட்டி நைட் ஃபுல்லாக என் கூட பேசிகிட்டே இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுவும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை காமிக்கிறான். இது என்ன அப்படின்ட்டு ரென்னும் கேட்க, ஏன்ஷியன் காயின், நீ கேள்விப்பட்டது இல்லையா? சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த காயின் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு அப்படின்னாலே 100 bucksக்கு போகும். அதுவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா அது 10,000 கிட்ட போகும்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவங்க பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவனுக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காயினை கொடுத்துருப்பாங்க. அப்போ கூட இவன் போயிட்டு காமெடி பண்ணியிருப்பான். ஆனால் இந்த காயினை வச்சு என்னால் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னுட்டு, உன்னை நான் இப்படி போய் வாங்க சொல்லலை, ஃபஸ்ட்டு இந்த காயினை சேல் பண்ணு, அதுலேருந்து வர அமௌண்ட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இவங்க பாட்டி சொல்லவும் இவனும் ஹாப்பி ஆயிடுறான். ஆமாம், இப்போ இது எக்ஸ்பென்சிவா இல்லை சீப்பா அப்படின்ட்டு ரென் கேட்க, அதான் எனக்கும் தெரியல, ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க, அது வர எங்க இருக்கானே தெரியாத நம்ம சென் இதெல்லாம் சேல் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறான். சென் இங்கே தான் இருக்கியா, அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் கேட்குறான். அதோட சீன் அங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லேயே சென் அவன்கிட்ட இருக்கிற அந்த 2 காயினை கொடுக்குறான். என்னோட அப்பாவோடது இது. அப்படியா, எனக்கு இதை பற்றிலாம் நிறையா தெரியாது, என்னோட ஆன்ட்டி இந்த ஃபீல்டில் இருக்காங்க, ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அந்த காயினை எடுத்து பார்க்குறான். இவனோட காயினை விட இந்த காயின் நல்லா பெருசாக இருக்குது. சரி, நான் இதை ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட மொபைலில் இந்த பிக் எடுத்துக்கிறான். இவனும் சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அப்பாவி மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு சென் சொல்ல, சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ரென்னோட ஃப்ரெண்டும் சீன் போடுறான். ஏன்னா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஏபி மில்கா ரென் சென்க்கு கொடுக்க, எனக்காகவா அப்படின்னுட்டு இவனும் கேட்குறான். ஆமா, நீ ரொம்ப ஸ்கின்னியாக இருக்க, உன்னோட போன்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். இதுக்கு இவன் கேட்காமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் கேட்டார் என்னோட ஃப்ரெண்ட் என்ன டச்சா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு இவங்கள பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன நடக்குன்னே தெரில, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் இவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேக்காங்க, நம்ம தான் தேர்ட் வில் மாதிரி இருக்கிறோமோ அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் இவன் குறுகுறுன்னு பார்க்க, அவங்க 2 பேரும் கண்ணாலே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரென் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட நம்ம சென்னும் அப்படியே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ரென்னோட ஃப்ரெண்ட் நீங்கள் இன்னும் சாப்பிட தான் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனுக்கு இன்னும் இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது, அவன் இல்லாத டைமில் என்னெல்லாம் ஆச்சுன்ட்டு ஐடியாவே இல்லை. ஸோ அதோட சீன் அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த டேயும் எண்ட் ஆகுது. அந்த 20 days லீவ் சொன்னாங்கல்ல, அந்த லீவும் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ரென் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கே வரமாட்டேன், எப்பண்டா லீவ் விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவன், ஏன்டா லீவ் விடுறாங்க, நான் சென்னை எப்படி பார்ப்பேன், ஸ்கூல் வச்சா என்ன, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஒரு லவ் அவனோட லைஃப் அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத அவன் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஃபீல் பண்ணிட்டே அவன் நடந்து வரான். அப்போ சென் அவனோட பேக்ல இருந்து ஒரு நோட் புக் எடுத்து கொடுக்குறான். இதுதான் நான் எடுத்த நோட்ஸ், சரியா, இதில் உனக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீ எனக்கு சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், மற்ற டைமில் நான் உனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ரென் கேட்க, சாச்சா அப்படிலாம் இல்லை, நீ மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட வரலாம், எனக்கு டியூட்டராக இருக்கியா, என் பிளேஸ்க்கு எனக்கு சொல்லித்தரியா அப்படின்ட்டு ரென் கேட்கவும், உனக்கு நான் 80% ஆஃபர் கூட கொடுக்குறேன் அப்படின்ட்டு சென் சொல்கிறான். ஏன்னா நீ இப்போவும் என்கிட்ட ஃபீஸ் வாங்குவியா அப்படின்ட்டு இவன் வாயை பழக்க, அதான் சொன்னேன்ல 80% ஆஃப்னு, உனக்கு தானே ப்ராஃபிட் அப்படின்ட்டு சென்னும் சொல்கிறான். என்னோட அமௌண்ட் எவ்வளோ நாளும் எடுத்துக்கோ, உனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரென் வாரி வழங்கிட்டு காருக்குள்ளே போக, அதோட சீன் அங்கே கட் ஆகுது. பெருமூச்சு விடுறான், இன்னும் 20 நாள் இருக்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக அப்படின்ட்டு. இதை பார்த்ததுமே அங்கே இருக்க டிரைவர் யங் மாஸ்டர் ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போல், கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்ல, புதுசாக நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். அதுதான் அவன் ஸ்டடீஸை தான் சொல்கிறான். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மேம் கூட உங்களுக்கு ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வின்டர் பிரேக்கில் நீங்கள் படிக்கிறதுக்கு, அதுவும் இப்போவே இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சிட்டே சொல்ல, என்ன வின்டர் பிரேக்கில் டியூட்டரா,
அப்போ நான் நியூ இயர்லாம் என்ஜாய் பண்ண முடியாதா, ரெஸ்ட் எடுக்க முடியாதா, என்னை மூச்சு விடவே விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பி தள்ளுறான். ஏன்டா லீவ் விட்டாங்க அப்படின்ட்டு இவன் இன்னும் ஃபீல் பண்ணுறான். இதை கேட்டுட்டு டிரைவர் வந்து இன்னும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதோட சீனும் வந்து அங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து ரென்காக அவன் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரென் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரென்னை வந்து கீழே கூப்பிட இவனும் ஓடி வரான். ஏன் நீ என் காலை எடுக்க மாட்டுக்கா, அட்டனே பண்ணல அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாவும், என் மொபைல் வந்து என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க நீ சொல்ல, ஸ்கூலை விட வீட்டுல நீ ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்க போல அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட் சொல்ல, சரி இதை பாரு அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு வந்து ஒரு நியூஸை காமிக்கிறான். அதுல வந்து சென் வச்சிருந்த மாதிரியே ஒரு காயின் இருக்கு. என் கையில இருக்கதும் இதுல இருக்கதும் இந்த பிக்ல இருக்கதும் சேம் காயினான்னு கேட்க, இது ரியலா இருந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு ரென் கேட்கறான். இது மட்டும் ரியலா இருந்துச்சுன்னு வை, இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு வாயை பொழக்கிறான். ஏன்னா 80 யானா அப்படின்ட்டு இவன் கேட்க, இல்லை இது வந்து 8 lakh கிட்ட போகும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த மெட்டல், இந்த சாதாரண மெட்டல் வந்து உனக்கு 8 lakh போகுமா அப்படின்ட்டு இவன் கேட்க, இது மெட்டல் இல்லைப்பா, இது வந்து ஏன்ஷியன் காயின், இது பொக்கிசோ, இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பாங்க, அதனால இது வந்து ஒர்த்தானது தான் அப்படின்ட்டு நம்ம ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு புரிய வைக்கிறான். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, சென் வந்து இதை பற்றி பார்க்க சொன்னான், இந்த காயின் பற்றி பார்க்க சொன்னான்னு சொல்லவும், ஏன்னா சென் சொன்னானா, அவன் ஏன் ஒன்றை பார்க்க சொன்னான் அப்படின்ட்டு ரென் அவன்கிட்ட கேட்க, அவனுக்கு ஏதோ அமௌண்ட் தேவைப்படுதான், அதனால இதை சேல் பண்ணணும்னு சொன்னான். ஆனா இஷ்யூ என்னன்னா, இப்போ நான் இதை சேல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரியலா இல்லையா அப்படின்ட்டு நான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்றதுக்கே இவங்க வந்து 200ல இருந்து 400 வந்து கேட்பாங்கன்னு சொல்றான். ஒருவேளை இது ஃபேக்கா இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல, அதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவன் எங்க இருந்து இதை வாங்கினா அப்படின்னு உன்கிட்ட சொன்னானான்னு கேட்க, அவங்க அப்பா இவன் கிட்ட கொடுத்துதா சொன்னான், ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவும் ஷியோராக தெரில அப்படின்னு இவன் சொல்லவும் இவன் வந்து திங்க் பண்ணுறான். இது ரியலாக இருக்குமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இன்னும் அந்த காயினை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதோட சீன் வந்து அங்கே கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரென்னை பார்த்ததுக்கு அப்புறமா டைரக்டா நம்ம சென்னை பார்க்கறதுக்காக வரான். ஏன்னா அவன் போட்டிருக்க காஸ்டியூம் எல்லாம் இன்னும் சேமா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம சென் வந்து இவனை பார்த்து கேட்க, ஆமா அவங்க வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, உனக்கு ஓகேவான்னு கேட்க, 80,000 அப்படின்ட்டு இவன் வாயை பொழக்கிறான். ஆமா 80,000 தான், ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு காயின் போதுமா, ஒரு பீஸ் போதுமா, அதனால இந்த காயினை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவன் கிட்ட கொடுக்க இவனும் வந்து அதை ஹாப்பியா வாங்கிக்கிறான். இது அவ்வளோ ஒருத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் காயினை பார்க்க, என்னால் கூட தான் நம்ப முடியலை, ரென் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போவான் அப்படின்ட்டு நம்ம ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு போனா ரென் வந்து அவன் கிட்ட இருக்கிற அந்த பிளே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்றான். அது எல்லாமே லிமிடெட் கலெக்ஷன் வேற. ஸோ எல்லாத்தோட விலையும் வந்து நல்லா எக்ஸ்பென்சிவான ஒன்று தான். இது எல்லாத்தையுமே இந்த ஒரு காயின்காக சேல் பண்றியா அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்ட் வந்து ஷாக்கிங்கா கேட்க, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், நீ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாத, நான் வந்து இன்னையில இருந்து படிக்க மட்டும் தான் செய்வேன், அதனால எனக்கு இந்த கேம்லாம் விளாடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றான். சென்னோட பிளேஸ்க்கு வர இதுக்கு முன்னாடி போயிருக்கான்ல, அவனோட பிளேஸும் ரொம்ப குட்டிஸாக இருக்கும். இப்போ அவங்க அப்பா வந்து இவனுக்காக விட்டுட்டு போன இந்த ஒரு காயினும் ஃபேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் மனசொடிஞ்சு போயிடுமா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இவன் வந்து எப்படியாவது இந்த காயினை வாங்கிட்டு அவனுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறான், ஒருவேளை இது வந்து ஃபேக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ, கண்டிப்பா எக்ஸாமின் பண்ண போறது இல்லையா அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து கேட்க, ஆமா ஒருவேளை அவன் யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தங்க வாங்கினாங்கன்னு மட்டும் சொல்லு, நான் வாங்கினாங்கன்னு சொல்லாத அப்படின்ட்டு அவன் ஸ்ட்ரிக்டா சொல்ல இவனும் வந்து அதை ஃபாலோ பண்றான். இந்த சைட்ல நம்ம சென்க்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆனதும் அப்படியே ஃபேஸ்லாம் பிரைட் ஆகுது, பல்ப் போட்ட மாதிரி. என்னோட ஃப்ரெண்டோட ஃபேஸுமே வந்து கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கு. ஏன்னு பார்த்தா அந்த லிமிடெட் கலெக்ஷன் எல்லாத்தையுமே குறைஞ்ச விலைக்கு நம்ம ரென்கிட்டே வாங்கியிருப்பான். ஆமா அவங்க எக்ஸாமின் பண்ணலையா அப்படின்ட்டு சென் வந்து கேட்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு இவன் அசால்ட்டா சொல்றான். இதை கேட்டதும் என்ன அப்படின்ட்டு இவன் கேட்க, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸாமின் பண்ணிட்டாங்க, அதனால நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்ட்டு இவன் சமாளிக்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் நம்புறான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ரென் வந்து இவனை பார்த்ததுமே பதுங்குறான். அம்மா ரென் இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு இவன் வந்து டவுட்ஃபுல்லாவே கேட்க, மாட்டிக்கிட்டமே இப்ப சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வரான். ஓ சென் நீயும் இங்க தான் இருக்கியா, என்ன கோயின்சிடென்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனே வந்து அந்த வேர்டை அவனுக்கு எடுத்து கொடுக்க, நீ இங்க என்னடா பண்ற, என்னதானடா வந்து காயினை சேல் பண்ண சொன்ன, இப்போ எதுக்கு நீங்க வந்த அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து முழிக்கிறான். ஓ கோயின்சிடென்டா இருந்துச்சு அப்படின்னா நீ ஏன் என்ன பார்த்ததும் ஒளிஞ்சிக்கிட்ட அப்படின்ட்டு சென் வந்து பாயிண்டா கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்து போய்கிட்டு இருந்தேன், பியோர் கோயின்சிடென்ட் அப்பா, நான் வேணும்னே வரல அப்படின்ட்டு இவன் தலையை சொறிகிறான். திக்கிறது தயங்குறது அவனோட மொழி அது எல்லாமே வந்து சென்க்கு வந்து புரியுது இங்க என்ன நடக்கு அப்படின்னுட்டு. அவன் எதுவுமே சொல்லலை.
அவனோட ஃப்ரெண்டை பார்த்தாலும் அவனும் வந்து திருட்டுக்கொட்டு மாதிரி தான் முழிக்கிறான். ரென் வந்து அப்படியே பொறுமையாக நம்ம சென்னை டச் பண்ண வர இவன் வந்து விலகிக்கிறான். விலகினது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பிளான்ஸ் இருக்குது, அதனால நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்ப. ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு இவன் பேச வரான். இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி கூட பார்க்காம சென் வந்து அங்கேருந்து போய்கிட்டே வரான். என்னாச்சு அவன் வேணாம்னு சொல்லிட்டானா அப்படின்ட்டு ரென் வந்து அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, எல்லாமே நல்லா தாண்டா போச்சு, நீ தான் நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட, கை கூடி வர நேரத்தில் இப்படி வந்து கெடுத்து விட்டுட்டியே அப்படின்ட்டு இவன் தலையில் கை வைக்கிறான். என்ன நான் கெடுத்துட்டேனா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு இவன் பேபேன் முழிக்க, சென்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீ இப்படி சடனாக வந்து நின்னா அப்படின்னா, அதுவும் அவன் பார்த்ததும் இப்படி ஒளிர அப்படின்ட்டு இவன் கேட்க இவனுக்கு என்ன சொல்லனே தெரில, அப்படி பேபேன் தான் நிற்கான். அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சு. பட் நம்ம ரென் வந்து அவசரம் கொடுக்க மாதிரி அவன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதுவும் பிரேக் வருமா, இல்லை இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.